வணக்கம். இன்னைக்கு எங்க வீட்டுக்கார் தோட்டத்தில போய் களையெல்லாம் எடுத்துட்டே இருந்தாரு. எடுத்துட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு திடீர்னு ஒரு ஆசை வந்துச்சுங்க. என்னன்னா மருதாணி வைக்கணுன்ட்டு. ஸோ மருதாணிய கொஞ்சம் பறிச்சு குடுங்கன்னு சொன்னேன். இன்னைக்கு தான் என்னுடைய சேனல்ல பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கங்க. தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ எனக்கு மருதாணி கேட்டுட்டு இருந்தா, அவர் என்ன பண்ணிட்டாரு, இதான் சாக்குன்ட்டு ப்ரூனிங்கும் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. சரி ஏதோ ஒண்ணு 2 இன் 1 ஆயிடுச்சுன்ட்டு நமக்கும் சந்தோஷமா இருந்தது. மருதாணி வந்து நெறைய பேர் தொட்டியில வச்சிருப்பீங்க. இல்ல உங்க வீட்டு பின்பக்கமும் வச்சிருப்பீங்க. நாங்க வந்து என்னோட வீட்டு பின்பக்கம் தான் வச்சிருக்கோம். இது வந்து வயல் ஓரத்தில வந்து நெறைய வைப்பாங்க. ஏன்னா, மாடு, ஆடெல்லாம் உள்ள வராம இருக்கிறதுக்கு, அதுக்காக பாதுகாப்பாவும் இத வைப்பாங்க. மருதாணி எல்லாத்தையும் கிளீன் பண்ணி, வாஷ் பண்ணி எல்லாம் வச்சாச்சு. வச்சுட்டு உடனே மிக்ஸியில எடுத்து போட்டாச்சு. என் கூட வந்து ஒரு குட்டியும் வந்து ஹெல்ப் பண்ணிட்டே இருந்தாங்க. மருதாணி வந்து அரைச்சா இயற்கையாவே அந்த கலர் இருக்கும். ஆனா, அம்மா வந்து ஒரு 3 பொருள் பயன்படுத்துவாங்க. அது என்னன்னா 2 கிராம்பு, நெல்லிக்காய் சைஸு புளி, அப்புறம் டீ இலைத்தூள் வந்து ஒரு 1 ஸ்பூன வந்து பயன்படுத்துவாங்க. நீங்க எல்லாரும் நினைக்கலாம், இயற்கையா கலர் இருக்கிறத போய் எதுக்கு 3 பொருள பயன்படுத்துறீங்கன்னு. அம்மா பயன்படுத்துனதுனால என்னால அந்த பழக்கத்த மாத்த முடியல. அதனால நானும் போட்டு அத அரைக்க ஆரம்பிச்சுட்டேன். அரைச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு கால் வலி வந்தோனே ஏறி அடுப்பு தட்டு மேல உட்காந்துட்டேன். சில பேர் சொல்லுவீங்க, அடுப்பு தட்டு மேலலாம் ஏறி உட்காரக்கூடாது. என்னுடைய வசதிக்கு நான் ஏறி உட்காந்து அரைச்சுட்டேன். இப்ப பார்த்தீங்கன்னா, நல்லா பொடியா நுணுக்கியாச்சு. நுணுக்கியதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தேவையான அளவு தண்ணி ஊத்தி அரைங்க. முதலே தண்ணி ஊத்தி நெறையா அரைச்சுட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் வைக்க முடியாது. அதனால நம்ம நல்லா கட்டி பதத்துக்கு நல்லா அரைச்சு வச்சுக்கோங்க. நம்ம அரைச்சுட்டே இருக்கும்போது நம்ம கையில எடுத்து பார்த்தோம்னா, நம்ம கையே வந்து அந்த கலர் ரெட் கலர்ல வந்துட்டே இருக்கும். அத பார்க்கும்போதே இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. மருதாணி வந்து ஒரு சின்ன மரம், அப்புறம் புதர் போலவும் வளரும். தொட்டிலயும் நம்ம வச்சு வளரலாம். எந்த மண்லயும் இது வந்து ஈஸியா வளரக்கூடியது. சன்லைட்ட விரும்பக்கூடியது. இப்ப பார்த்தீங்கன்னா, நல்லா கெட்டியா அரைச்சாச்சு. தண்ணி நெறையா இருந்ததுன்னா, நம்ம வைக்கும்போது வழுக்கி விழுந்துரும். அதனால நம்ம நல்லா கட்டியா அரைச்சுக்கணும். மருதாணிக்கு வந்து இயற்கையிலேயே வந்து நிறம் குடுக்குற தன்மை இருக்கிறதுனால, நம்ம பெண்கள் எல்லாருமே வந்து கையில வந்து விரும்பி வச்சுக்கிறோம். என்னதான் மருதாணில வந்து 1000 டிசைன் வந்தாலும், அந்த காலத்துல எப்படி முழு நிலவ பார்த்து ஒரு ரவுண்டா வச்சாங்களோ, பக்கத்துல பக்கத்துல 6 சின்ன ரவுண்ட் வச்சாங்களோ, அதுதான் இன்ன வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டிசைனு. எங்க வீட்டு குட்டீஸ்க்குலாம் வந்து முதல்லயே வச்சாச்சு. அவங்க வந்து ரொம்ப நேரம் வச்சிருக்க மாட்டாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் வச்சு எடுத்தாச்சு. எடுத்தோனே அவங்க கையெல்லாம் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ அழகா இருக்கு. குட்டி பிள்ளைங்கலாம் 1/2 அன் ஹவர் சேட்டை பண்ணாம அமைதியா இருந்தாங்க. இதில இன்னொரு சந்தோஷம் என்னன்னா, இது 4த் ஜெனரேஷனா நாங்க வந்து இந்த ரவுண்ட்ஸ் எல்லாம் வைக்கும்போது, பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ பதிவில உங்கள மீண்டும் சந்திக்கிறேன்.